ஹலோ ஆல், வெல்கம் டு கெமிஸ்ட்ரி ஸ்பார்க். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். அதுதான் பாயில்ஸ் லா. கேஷியஸ் ஸ்டேட் லெசனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லா தான் பாயில்ஸ் லா. யூஜிடிஆர்பி எக்ஸாம், மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த டாபிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பாருங்கள். கேஸ் லானா என்னென்னு படிச்சிடலாம். ஒரு சாம்பிள் ஆஃப் அ கேஸில் இருக்கிற வால்யூம் டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் அப்ளைட் டு இட். அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு கேஸோட வால்யூம் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். நாம் கொடுக்குற டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரை பொறுத்து தான் அது இருக்குன்னு சொல்கிறாங்க. எனி சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ஆர் ப்ரெஷர் வில் அஃபெக்ட் த வால்யூம். நம்ம டெம்பரேச்சரையோ ப்ரெஷரையோ சேஞ்ச் பண்ணோன்னா அது வால்யூமையும் அஃபெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், பலூனை நம்ம ப்ரெஸ் பண்ணோம், அதாவது அதுக்கு ப்ரெஷர் கொடுக்குறோன்னா அது குட்டி ஆகுது இல்லை, அப்போ அதோட வால்யூம் மாறுது. ஓகேயா? இப்போது அது கூட நம்ம டெம்பரேச்சர் கொடுக்குறோம், அதை ஹீட் பண்ணுறனாலும் அது பர்ஸ்ட் அவுட் ஆகும். ஸோ டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரை பொறுத்து தான் வால்யூம் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. 4 பேராமீட்டர்ஸ் இருக்குது. அது தெரிஞ்சுக்கிட்டோன்னா பின்னாடி நம்ம ப்ராப்ளம்ஸ் போட ரொம்ப ஈஸியாக இருக்கும். தி வால்யூம்னா V, டெம்பரேச்சர், T, ப்ரெஷர், P, நம்பர் ஆஃப் மோல்ஸ், N. அவ்வளோதான். இப்போது பாயில்ஸ் லானா என்னன்னு பார்த்துடலாம். இன் 1660 ராபர்ட் பாயில் அப்படின்றவரை தான் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த 2 பிக்சர்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு பாயில்ஸ்லாம் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னரில் ப்ரெஷர் 1 atm இருக்குது. ஓகேங்களா? ப்ரெஷர் நாம் இன்க்ரீஸ் பண்ணும் போது அதோட வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது. இதோட வால்யூம் இதோட வால்யூம். ஓகேயா? ப்ரெஷர் 1 atmல இருக்கும்போது இவ்வளோ வால்யூம் இருக்குது. நம்ம ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறோம், 2 atmக்கு இன்க்ரீஸ் பண்ணோன்னா வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது. இதே நம்ம ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ணோன்னா வால்யூம் புஷ்ஷுன்னு மேலே போயிடும். இவ்வளோ தான் பாயில்ஸ் லா. ஸோ பாயில்ஸ் லாவை எப்படி சொல்லலான்னா, அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இன் ஃபிக்ஸ்டு மாஸ். அதாவது பாயில்ஸ் லாவில் டெம்பரேச்சரும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, நம்பர் ஆஃப் மோல்ஸும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. The volume is inversely proportional to its pressure. அதாவது ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும்போது வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது. அதுதான் இந்த இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னல். ஓகேயா? ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும்போது வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ P இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னல் டு V. ஓகே, இதை நம்ம இப்படியும் எழுதலாம். வால்யூம் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னல் டு 1/P. இப்படியும் எழுதலாம். இதை நம்ம கிராஃப் போட்டு பார்ப்போம். இப்போ இதுக்கு கிராஃப் போடலாம். எக்ஸ் ஆக்சிஸில் ப்ரெஷர் எடுத்துக்கலாம், mmHg ப்ரெஷரோட யூனிட். ஒய் ஆக்சிஸில் வால்யூம் எடுத்துக்கலாம், L லிட்டர் அதோட யூனிட். ஸோ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது வால்யூம் டிக்ரீஸ் ஆகிருக்கும்னு நம்ம படித்தோம். ஸோ அதோட கர்வ் நமக்கு இப்படி வரும். இந்த கர்வோட பேர் ஹைப்பர்போலா கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது V இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/P இதுக்கு கிராஃப் போடுவோம். இங்கே வால்யூம் லிட்டரில் எடுத்துக்கலாம் ஒய் ஆக்சஸில். இங்கே எப்படி எடுத்துக்கிறோன்னா வால்யூம் P மட்டும் எடுத்துக்க போகிறதில்ல, இந்த 1/Pயே எடுத்துக்க போகிறோம். அதாவது இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னலாக இருக்கிற P டிரெக்ட்லி ப்ரொபோஷ்னல்னால் இந்த 1/Pயை அப்படியே எடுத்துக்கிறோம். ஓகேயா? இப்போது V டிரெக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு 1/Pன்றதுனால இதோட கிராஃப் எப்படி வரும்னா ஸ்ட்ரெயிட் லைனாக வரும். ஓகே, அவ்வளோதான். இந்த 2 கிராஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாயில்ஸ் லாவோட ஈக்குவேஷன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ப்ரெஷர் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னல் டு 1/V, அதாவது வால்யூம் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அட் கான்ஸ்டன்ட் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ். இதை எப்படி எழுதலான்னா, இந்த இன்வர்ஸை எடுத்துட்டு
கே இன்ட்டு 1/vன்னு எழுதலாம். கேன்றது ப்ரொபோஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட். ஓகேயா? இப்போ இந்த v வந்து இங்கே போயிடுச்சுன்னா பிவி ஈக்குவல் கே அப்படின்னு இருக்கும். ஸோ பிவி ஈக்குவல் கே. இனிஷியல் ப்ரெஷரை P1ன்னு வச்சுக்கலாம், இனிஷியல் வால்யூமை V1ன்னு வச்சுக்கலாம். ஸோ P1 V1 இஸ் ஈக்குவல் டு கே. ஸோ அப்போ P2 V2 இஸ் ஈக்குவல் டு கே இப்படின்னு எழுதிக்கலாம். இது வந்து அடுத்த ப்ரெஷர், அதுக்கு அடுத்த வால்யூம். ஸோ கே ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம எப்படி எழுதுகிறோன்னா P1 V1 இஸ் ஈக்குவல் டு P2 V2ன்னு எழுதுகிறோம். இதுதான் வால்ஸ் லாவோட ஈக்குவேஷன். புரிஞ்சதா? இந்த ஈக்குவேஷன்ஸ்லேருந்து நமக்கு நிறைய சம்ஸ் கேட்பாங்க. அதாவது ப்ரெஷர் கொடுத்துட்ருப்பாங்க, வால்யூம் P1 கொடுத்துட்ருப்பாங்க, V1 கொடுத்துட்ருப்பாங்க, இன்னொரு ப்ரெஷரும் கொடுத்துட்ருப்பாங்க, V2வை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை பின்னாடி வர வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஈக்குவேஷன். அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம்னா சிரஞ்சில் யூஸ் பண்ணுவோம், ஸ்ப்ரேஸில் யூஸ் பண்ணுவோம், பைசைக்கிள் பம்ப், சைக்கிள் பம்ப் அடிக்கிறோம்ல அதுலேயும் யூஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.